சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இது ரொம்பவே முக்கியமானது. அன்றாடம் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம் தான். இது சம்பந்தமாக நிறைய பேர் அப்படியே அழுது புலம்புற மாதிரி இப்படி எல்லாமா நடக்குது, நாம ஏன் இதை பண்ணல, அதாவது நாம ஏன் இதுக்கான காசை அதிகமா கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய புலம்பர்கள் இருக்கும் சுவிஸ் மக்களுக்கு, அதுவும் தமிழர்களுக்கு. அவங்களுக்கான முக்கியமான செய்தியாக இதை எடுத்துக்கலாம். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, சுவிட்சர்லாந்துல குறைந்த விலையில பொருட்களை வாங்க முடியுமா? அங்கதான் எல்லாமே உயர்ந்த விலையில இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படின்னு இருந்தாதான் அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாங்க. அதாவது இங்க தாங்க நிறைய பொருட்களை குறைஞ்ச விலையில வாங்கலாம் அப்படின்னு மிக முக்கியமான பல இணையதளங்களே உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் குறைந்த விலையில சுவிட்சர்லாந்துல பொருட்களை வாங்கக்கூடியதா இருக்கும். சுவிட்சர்லாந்து அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வாரது என்னதான் இருக்கும்? அழகான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஐரோப்பிய நாடு அப்படின்னு தான் தெரியும். இருந்தாலும் அதையும் தாண்டி அற்புதமான வாழ்க்கை முறையோட உயர்ந்த சம்பளம் எடுக்கக்கூடிய நாடாகவும் சுவிட்சர்லாந்து திகழுது. அதே நேரத்துல உயர்ந்த சம்பளத்துக்கு நேரெதிரா உயர்ந்த வாழ்க்கை செலவும் அங்கதான் இருக்கு. குறிப்பா இங்க புதிதா வந்திருக்கக்கூடிய பல தமிழர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? அழுது புலம்புறாங்க. சம்பளம் நல்லா தான் இருக்கானா மாதம் முடியறதுக்கு முன்னாடி பாக்கெட் எல்லாம் காலி ஆகிறது, பணம் எங்கதான் போகுது அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உண்மையில சுவிட்சர்லாந்துல சரியா திட்டமிட்டு வாழ தெரியாதவங்க தான் எவ்வளவு சம்பளம் எடுத்தாலும் மிஞ்சாது. அதாவது சேமிக்க தெரிந்தவர்கள் தான் அற்புதமான வாழ்க்கையை வாழுவாங்க எங்க இருந்தாலும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சில இணையதளங்களை சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு அதே பொருட்களை மற்றவங்களை விடவும் ரொம்பவே குறைவான விலையில வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில அதைத்தான் பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ள சில இணையதளங்கள், தள்ளுபடி முறைகள், சலுகை வழிகளத்தோட எங்க எப்படி சேமிக்கலாம் என்ற முழுமையா இதுல சொல்ல போறோம். முதல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கு அதிகம் செலவாகுது அப்படின்றது பார்த்தா உணவு பொருட்களுக்கு தான், இல்லையா? சுவிட்சர்லாந்துல ஒரு குடும்பம் மாதத்துக்கு நூற்றுக்கணக்கான பிராங்குகளை உணவுக்கு தான் செலவு செய்யறாங்க. குறிப்பா மிக்ரோஸ், கூப் போன்ற கடைகள்ல தினசரி வாங்கினா செலவு இன்னும் அதிகரிக்குது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் இந்த கடைகள் பல பொருட்களுக்கு பெரிய அளவுல தள்ளுபடியை கொடுக்கறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியாது. உதாரணமா இன்னைக்கு கூப்ல சலுகை இருக்கக்கூடிய பொருள் நாளைக்கு பார்த்தா மிக்ரோஸ்ல ரொம்ப குறைவான விலையில வாங்கலாம். அதனாலதான் பல சுவிஸ் மக்கள் வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா, ஆன்லைன்ல இப்படி பொருட்கள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை இப்படி எல்லாம் இருக்கிற இணையதளங்களை, அதாவது ஆன்லைன்ல பார்த்து ஆஃபரை செக் பண்ணி தான் வாங்க போறாங்க ஷாப்பிங்க்கு. மிக்ரோஸ் இணையதளத்திலையும் ஆப்லையும் கூட வாராந்த சலுகை எல்லாம் அப்டேட் ஆகுதுங்க. அதே போல கூப் ஆப்லையும் நிறைய டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் இருக்குது. குறிப்பா சூப்பர் கார்டு, கியூமலஸ் போன்ற லோயல்டி கார்டுகளை பயன்படுத்தினால் கூட பாயிண்ட்ஸ் சேமிச்சு இறுதியில் அது பணமா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ பல தமிழர்களும் ஒரு முக்கியமான மாற்றத்தை செஞ்சு பாருங்க. அதுதாங்க அல்டி, லிடில், டெனர் போன்ற கடைகளுக்கு மாறுறது. ஏன் தெரியுமா? அதே பால், அதே அரிசி, அதே வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ், ஆனா விலை என்னன்னு தெரியுமா? 20% வரைக்கும் குறைவான விலையில வாங்கக்கூடியதா இருக்கும். குறிப்பா குடும்பம் பெரியது, அதாவது கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க சுவிஸ்ல இருந்தா இந்த மாற்றம் அவங்களுக்கு நல்ல சேமிப்பு கொடுக்கலாம், அற்புதமா சாப்பிடலாம். அது மாத்திரம் இல்லாம மிக்ரோஸினுடைய எம் பட்ஜெட்டோட கூப்பினுடைய பிரிக்ஸ் கேரண்டி ப்ராடக்ட்ஸ் பற்றி பலருக்கு இன்னுமே தெரியாம இருக்கு. இந்த ரெண்டு பட்ஜெட் ப்ராடக்ட் லைன்ஸ்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை மிகவும் குறைந்த விலையில இருக்க போது குறைஞ்ச விலையிலே வாங்கலாம். பல நேரங்கள்ல குவாலிட்டியும் மோசமா இருக்காது. சில தமிழர்கள் இன்னும் ஒரு ஸ்மார்ட் விஷயம் செய்யறாங்க. அது என்னன்னா, க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி பேக்கரி இல்லனா ஸ்மால் க்ரோசரி ஷாப்புக்கு போறது. ஏன்னா அப்போதான் ஃப்ரெஷ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஹாஃப் பிரைஸ் ஸ்டிக்கர்ஸோட கிடைக்குது. அதையும் தாண்டி எலக்ட்ரானிக்ஸ் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சுவிட்சர்லாந்துல ஒரு மொபைல் போன், லேப்டாப், டிவி இல்லனா
கிச்சன் அப்ளையன்ஸ் வாங்க போனீங்கன்னா பலர் நேரடியா கடைக்கு போயிருவாங்க. ஆனா அதே பொருளை இன்னொரு ஆன்லைன் ஷாப்ல வந்து 100 இல்லனா 200 பிராங்க் குறைவாகவே வாங்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் priceworkline.ch அத்தோட topprice.ch போன்ற இணையதளங்கள் எல்லாம் ரொம்பவே பிரபலமாக இருக்கு. இந்த தளங்கள்ல நீங்க ப்ராடக்ட் நேம மாத்திரம் டைப் பண்ணாலே போதுங்க. எந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல குறைந்த விலை இருக்கு, டெலிவரி ஃப்ரீயா இருக்கா, வாரண்டி எப்படி எல்லாம் இருக்குன்றத அற்புதமா டிஸ்ப்ளே பண்ணும். அதன் மூலமா நீங்க இனங்கண்டு வாங்கலாம். உதாரணமா ஒரு ஐபோன் வாங்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க. ட்ரெண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டா ஒரே மாடல் வந்து ஒரு ஷாப்ல 1199 பிராங்கா இருக்கு, இன்னொரு ஷாப்ல அது 1049 பிராங்கா தான் இருக்கு. ஒரே கிளிக்ல இந்த டிஃபரன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், ஹோம் அப்ளையன்சஸ் அதோட கேமிங் ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு இந்த தளங்கள் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். அதிக கோஸ்டும் ஆகாது. இப்போ இன்சூரன்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்துல சுகாதார காப்பீடு இல்லாம வாழவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் பேசிக் இன்சூரன்ஸ் வேண்டும். ஆனா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை தேர்வு செய்யறதுன்றது ரொம்பவே முக்கியமானது சுவிஸ்ல. ஏன்னா சேம் கவரேஜ் இருந்தாலும் பிரீமியம் விலை வந்து கம்பெனிக்கு கம்பெனி மாறுது. பல தமிழர்கள் ஒரு தவறு செய்யறாங்க. என்ன தெரியுமா? ஒரு முறை இன்சூரன்ஸ் எடுத்துட்டா வருடக்கணக்கில் மாற்றவே மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் பிரீமியம் மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல கம்பெனி மாற்றினா மாதத்துக்கு 50 இருந்து 100 பிராங்க் வரைக்கும் சேவ் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதுக்காக bonus.ch அத்தோட ஃபைனான்ஸ் ஸ்கவுட் 24 போன்ற கம்பேரிசன் வெப்சைட் வந்து பயன்படுத்தலாம். இந்த தளங்கள்ல உங்களுடைய கண்டோன், வயது, டிடக்டிபிள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எந்த இன்சூரன்ஸ் குறைவா இருக்கு அதன் மூலமா கம்பேர் பண்ணி நீங்க காப்பீடுகளை செலுத்திக் கொள்ளலாம். கார் இன்சூரன்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் இன்சூரன்ஸ், டிராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மொபைல் பிளான்ஸ் அத்தோட இன்டர்நெட் சேவைகள். சுவிட்சர்லாந்துல சிலர் வந்து இன்னும் 80 இருந்து 100 பிராங்க் மொபைல் பில் கட்டிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கிறதால நிறைய சீப் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ், சம்மர் டீல்ஸ் போன்ற காலங்கள்ல அன்லிமிட்டெட் மொபைல் பிளான்ஸ் கூட 20 இருந்து 25 பிராங்குக்கே கிடைக்குது. bonus.ch அத்தோட DS Jungle, Compass.ch போன்ற தளங்கள்ல உங்களுடைய அட்ரஸுக்கு எந்த இன்டர்நெட் ஸ்பீட் கிடைக்குது, எந்த கம்பெனி சீப்பஸ்ட் அத்தோட மிக முக்கியமானதா இருக்கின்றதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். பல நேரங்கள்ல சேம் இன்டர்நெட் ஸ்பீடுக்கு 2 கம்பெனிகளுக்கு இடையில 30 இருந்து 40 பிராங்க் வரைக்கும் விலை வித்தியாசமா இருக்கும். இப்போ நாங்க சொல்ல போறது டிராவல் அத்தோட ஹோட்டல் பத்தி பேசலாங்க. சுவிட்சர்லாந்துல உங்களுக்கு லீவு கிடைக்கும் போது ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் ஒன்று குடும்பமா போகணும் அப்படின்னு நினைச்சாலும் ஹோட்டல் ரேட்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கும். குறிப்பா சூரிச், லூசர்ன், இன்டர்லாக்கன், சர்மாட் போன்ற டூரிஸ்ட் பிளேசஸ்ல ரூம் ரேட்ஸ் வந்து சில நேரங்கள்ல இரவுக்கு 300 அல்லது 400 பிராங்காகவே தாண்டிடும். ஆனா சுவிட்சர்லாந்து டூரிசம் வெப்சைட் அதோட ebookers.ch போன்ற தளங்கள்ல போனீங்கன்னா ஏர்லி புக்கிங் ஆஃபர்ஸ், பேக்கேஜ் டீல், சீசனல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வந்து இன்னும் ஒரு ஸ்மார்ட் ட்ரிக் பண்ணுவாங்க. அது என்னன்னா சுவிட்சர்லாந்து போர்டர்ஸுக்கு அருகே இருக்கக்கூடிய பிரான்ஸ், ஜெர்மனி இல்லனா இத்தாலி பகுதிகளில் ஹோட்டல் புக்கிங் செஞ்சு ட்ரெயின் மூலமா டிராவல் செஞ்சு அதன் மூலமாக காசை சேமிச்சுக் கொள்வாங்க. இதனால நல்ல அளவில் பணம் வந்து சேவ் செய்ய முடியுது. இப்போ நாங்க பார்க்க போறது ஓவரால் கம்பேரிசன் வெப்சைட் பத்தி பார்க்கலாம். சுவிட்சர்லாந்துல கம்பேரிசத்தோட மணி லேண்ட் ரொம்பவே பிரபலமா இருக்கு. இவை ஒரு வகையில மணி சேவிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரியே இருக்குது. இன்சூரன்ஸ் முதல்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட்ஸ் வரைக்கும், மொபைல் பிளான்ஸ்ல இருந்து லோன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி அச்சோட்டா உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. சுவிஸ் மக்கள் எந்த சர்வீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பார்க்கறது ஒரு பழக்கமாகவே வச்சிருப்பாங்க. பழக்கம் இல்லாதவங்க பழக்கமாக்கி கொள்ளுங்க. இப்போ இன்னொரு ஹிடன் டிப் என்ன தெரியுமா? rabatcorner.ch என்ற வெப்சைட் பத்தி யாருக்குமே தெரியாது. இதுல ஃப்ரீ அக்கவுண்ட் ஓபன் பண்ணினாலே கேஷ்பேக் அத்தோட வவுச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமா மேனர், மீடியா மார்க்கெட் போன்ற ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல ஷாப்பிங் பண்ணணும்னு வெச்சுக்கொள்ளுங்க. கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க வாங்கின பணத்துல ஒரு பகுதி உங்களுக்கே கையில தந்துடுவாங்க. அதோட சுவிஸ் ஏர்லைன்ஸ் ஆஃபர்ஸ், டிராவல் டிஸ்கவுண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் டீல்ஸ், லெஷர் ஆக்டிவிட்டிஸ் டிஸ்கவுண்ட்ஸ் போன்ற பல பெனிஃபிட்ஸும் இதன் மூலமா கிடைக்குது. மொத்தத்துல பார்த்தா சுவிட்சர்லாந்து எப்பவுமே எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி அப்படின்றது உண்மைதான். ஆனா ஸ்மார்ட்டா ஷாப்பிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, இன்டர்நெட்டை சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு மாதத்துக்கு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ மிக முக்கியமா விசேஷமா தமிழர்கள் பலரையும் எடுத்துட்டா சம்பளம் வந்ததும் காணாம போயிடுது அப்படின்னு கவலைப்படுறாங்க. ஆனா செலவை கட்டுப்படுத்துறதுல தகவல் தான் மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு. எந்த ஷாப்ல ஆஃபர் இருக்கு, எந்த இன்சூரன்ஸ் சீப்பரா இருக்கு, எந்த மொபைல் பிளான் நல்லதா இருக்கு, எங்க வந்து கேஷ்பேக் கிடைக்கும், இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சாலே சுவிட்சர்லாந்துல கூட நீங்க புத்திசாலித்தனமா சேமிச்சு அற்புதமான வாழ்க்கையை உயர் வாழ்க்கையாக வாழலாம். இது போன்ற சுவிட்சர்லாந்து வாழ்க்கை தொடர்பான பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து சுவிஸ் தமிழ் டிவியோடையே இணைந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.